9ஆம் மாதம் 23ஆம் தேதி போனவ. போய் ரூமில் 2 மாதம் வேலை இல்லாமல் ரூமில் 2 மாதம் வச்சுட்டு இருந்தவங்க. சப்ளை மாதிரி தான் அவை அனுப்பினவங்க. அப்போ 2 மாதம் ரூமில் இருந்தவ. பிறகு 11ஆம் மாதம் தான் வீட்டுக்கு போனவ. ஒரு வீட்டுக்கு அவள் வந்து கூட்டி எடுத்து போனவ வேலைக்கு. கூட்டி எடுத்து போனால் அங்கே அவள் கொண்டு போன ஃபோனையும் பறித்து வச்சுட்டாங்க. அதுலேருந்து அவைக்கு ஃபோன் கொடுக்கல. அவள் தான் ஒரு 2 நாளையெல்லாம் ஃபோன் கொடுத்து வந்த. பிறகு ஒரு 5-6 நாளையால் 5 நாளைக்கு ஒருக்கா தான் ஃபோன் தொடர்பில் கதைக்க விட்டவ. சரியான கஷ்டம். சாப்பாடு கொடுக்குறல அவைக்கு. எங்கேயும் போகலையே. அவைய வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டு தான் அவங்க எல்லாரும் போகிறவங்க. அவள் சாப்பாடு இல்லை ஒண்டி இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவ. அவள் சரியா கடும் ஆக்கலாம். அவங்க பிள்ளைகள் எல்லாமே பேசுறது. அவங்ககிட்ட கோல் எடுத்து சொல்லுவா. அவள் காசி 1 லட்சம் போட்டவ. 12ஆம் மாதத்துலேருந்து 2022 12ஆம் மாதத்துலேருந்து காசி போட்டவ. போட்டு 2023 12ஆம் மாதம் கடைசியாக காசி போட்டவ 25ஆம் தேதி. அதுக்கு பிறகு தொடரும் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் 2024 12ஆம் மாதம் 25ஆம் தேதி வந்தால் 1 வருஷம் அவள் காசு போட்டு கோலும் எடுக்காமட்டு. இந்த பிள்ளைகள கஷ்டத்தால் தான் அவள் வெளிநாடு போனவ. இல்லாடியாவும் போயிருக்கவே மாட்டாள். அவர் உழைக்கிறதும் இங்கே காணாதாலாம் போனவ. ஏஜென்சி கூட்டி கொண்டு அனுப்பினவரும் காசி அவரும் காசு கொடுக்கையும் இல்லை. 3 பிள்ளைகள் அவை கஷ்டம். அம்மா தான் பார்க்குற. சரியான வறுமையாக இருக்கீங்க. அக்காவை எப்படியாவது எடுத்து தாங்க எங்களுக்கு. அதான உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள். அவள் டிஎஸ் ஆஃபீஸார ஊடாகவே அவள் போகலை. பொடியனுக்கு 3 வயசு அவள் போகல. அடுத்த பொடியனுக்கு அடுத்த பிள்ளைக்கு 13 வயசு. அதனால் டிஎஸ் ஆஃபீஸாலையும் அறிவிக்காமல் தான் பயத்தில் போனவ. உள்ளால ஏஜென்சி நாங்கள் காசெல்லாம் தரோம்னு சொல்லித்தான் அவையை கொண்டு போய் தானே மெல்ல கொண்டு ஏற்றினவங்க. இப்போ ஏஜென்சி கோல் எடுத்து கேட்ட உடனே எங்களுக்கு தெரியும், அவையை பற்றி எங்களுக்கு தெரியும், பாஸ்போர்ட் நம்பர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்யலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏஜென்சி மாதிரி தான் இதில் ஏதோ செஞ்சிருக்காங்க. அவையை போய் சொல்லி கள்ள பாஸ்போர்ட்டில் அனுப்பியிருக்காங்க. தயவு செய்து உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம். அக்காவை எப்படியாவது எங்களுக்கு காசும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை. அவை எப்படியாவது எடுத்து தாங்க. இந்த 3 பிள்ளைகளுக்காக வேண்டிய நான் அவையை எடுத்து தாங்க. எங்களுக்கு கதைக்காமல் சரியான கஷ்டமாக இருக்கு. பாவம் எங்கள் அக்கா மூத்த அக்காவை தான். அவை எப்படியாவது எடுத்து தாங்க. அவ்வளோ வந்து அவங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செஞ்சு நாவலடி அத்தான் அந்த அவர் மாவடி முன்மாரில் நிறைய பொம்பளை நிறைய பேர் ஆக்கள் அனுப்பியிருக்காராம். அதில் உண்டாதான் நான் இவ்வளவு காசு தருவேன், 3 லட்சம் 4 லட்சம் நான் காசு தருவேன், நல்ல இடத்துக்கு அனுப்புவேன் நான் அவை என்று சொல்லித்தான் பொய்ய சொல்லித்தான் அவை அனுப்பினவர். இப்போ நாங்கள் ஏஜென்சி கோல் எடுத்து கேட்டோடனே நான் அங்கே நிற்க பாஸ்போர்ட் நம்பர் இல்லாமல் ஒன்றும் செய்யலையே, நீங்கள் ஏன் பாஸ்போர்ட் நம்பர் எடுக்கிறேன் எங்கிட்ட கேட்காங்க. அவங்க ஒன்றுமே சொல்கிறாள். போனையும் ஓவில் விட்டு எங்கள் நம்பரை ப்ளாக் பண்ணி போட்டார். நாவல் அடின்னு சொன்னால் வாழைச்சேனிக்கு அங்கால அங்கே சந்தி ஓட்டமாடு அந்த திருவண்ணாமலை வெளிவிகார அமைச்சிக்கு போனாங்க.